வெல்கம் டு ஹாப்பி ஹோம்ஸ் வியூவர்ஸ். இன்னைக்கு ஒரு 3 BHK நம்ம வந்து ஷூட் பண்ண வந்திருக்கிறோம். ரெடி டு மூவ் இன் கண்டிஷன்ல இருக்க ஒரு 3 BHK பிரைவேட் டெரஸோட ஒரு மெட்ரோ ஸ்டேஷன் பக்கத்துல இருக்கு. அது என்ன மெட்ரோ ஸ்டேஷன்ன்றத அந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்றேன். ஒரு வாக்கபிள் டிஸ்டன்ஸ் ரெடி டு மூவ் இன் கண்டிஷன்ல இருக்குது. ஸோ மொத்தமாவே வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3 3 BHK தான் இருக்கு. அதுல ஒரே ஒரு 3 BHKக்கு பிரைவேட் டெரஸ் இருக்கு. அதுதான் நம்ம இன்னைக்கு இங்க நின்றுட்டு இருக்கிறோம். ஃபர்ஸ்ட் டைமா ஹாப்பி ஹோம்ஸ்க்கு இந்த வீடியோ பாக்குறீங்க அப்படின்னா நீங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா பண்ணிக்கோங்க, சரிங்களா? ஏன்னா இந்த மாதிரியான வீடியோஸ் நிறைய வருது. இப்போ வெயில் காலம் ஆரம்பிச்சிச்சு. நாங்கள் வரும்போதே பயங்கர வெயில். நீங்கள் வெயிலில் போய் அழைய தேவையில்லை, மழையில் போய் அழைய தேவையில்லை, உங்கள் நேரத்தை வீணாக்க தேவையில்லை. வீட்டில் உட்காந்தபடியே ஹாப்பி ஹோம்ஸ் பார்த்துட்டே இருந்தீங்கன்னா உங்கள் மனசுக்கு பிடிச்ச ப்ராப்பர்ட்டி வந்துடும். அதை நீங்கள் போய் நேராக வாங்கிடலாம். உங்களுடைய நேரம் அலைச்சல் மிச்சமாகும். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்குமே இது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். அவங்ககிட்டயும் ஷேர் பண்ணிக்கோங்க. ஒருவேளை இந்த மாதிரி ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு, அதை விற்கணும்னாலும் ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி பேசுங்க. எங்களோட உங்களுக்கான பையர் உலகத்தில் எங்கே இருந்தாலும் நம்ம தேடி கண்டுபிடிக்கலாம். கமிங் பேக் டு திஸ் ஒன், இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு பியூட்டி என்னன்னா, இதே கம்யூனிட்டிலேயே உங்களுக்கு வந்து 3 BHK டியூப்ளெக்ஸ், அதாவது 3 BHKவே வந்து ஒரு 2 ஃப்ளோரை கனெக்ட் பண்ணிருக்கோம். பாத்தீங்களா, நம்ம நார்மலா வீடு பட்டும்போது கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் இருக்கும்ல, அது மாதிரி அபார்ட்மெண்ட்லயும் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி டியூப்ளெக்ஸ் அபார்ட்மெண்ட் இருக்கு. அது ஒன்று இருக்கு. அது இல்லாம பென்ட் ஹவுஸ் ஒன்று இருக்கு. ஸோ பென்ட் ஹவுஸ் வந்து 4 BHK பென்ட் ஹவுஸ் இருக்கு. ஸோ அதெல்லாம் வீடியோவா தனித்தனியாவே நம்ம ஷூட் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த வீடியோல இந்த 3 BHK மட்டும் பார்ப்போம். அந்த வீடியோக்கான லிங்க் எல்லாமே இந்த வீடியோலயும் போடுறோம். இல்லைன்னா இதெல்லாம் தேவையில்லை, உங்களுக்கு ஸ்க்ரீன்ல இருக்க நம்பருக்கு கால் பண்ணலாம். சரி, எங்கடா இருக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா போரூர் பக்கத்துல இருக்கிற காட்டுப்பாக்கத்துல இருக்கிறோம். ஸோ காட்டுப்பாக்கம் எங்க இருக்கு அப்படின்னு தெரியல அப்படின்னா இந்த சைட்ல தான் சவிதா டென்டல் காலேஜ் இருக்கு, அரவிந்தர் ஐ ஹாஸ்பிட்டல் இருக்கு. ஸோ அது கூட உங்களுக்கு தெரியல அப்படின்னா ஸ்க்ரீன்ல இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்க. வில் ஹெல்ப் யூ வித் வேர் எக்ஸாக்ட்லி சென்னையில் இருக்கு அப்படின்னு ஒருவேளை தெரியலனா. ஸோ காட்டுப்பாக்கத்துல இருக்கும், போரூர் பக்கத்துல இருக்கு, ஞாபகம் வச்சுக்கோங்க, சரிங்களா? 1473 ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து 1634 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் இங்க வந்து 3 BHK இருக்கு. இது வந்து 1634 ஸ்கொயர் ஃபீட். ஏன்னா இங்க ஒரு பிரைவேட் டெரஸ் நம்மளுக்கு இருக்கு. ஸோ அதையும் சேர்த்து இது பெருசா ஒரு யூனிட்டா வருது உங்களுக்கு நம்மளுக்கு. அண்ட் பிரைஸ் என்னன்றதெல்லாம் அந்த வீடியோட எண்டில் பேசுவோம். அம்யூனிட்டிஸ் பத்தி நான் உங்களுக்கு சொல்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம், நம்ம இந்த வீடியோவை ஃப்ரண்ட்ல இருந்து சுத்தி பார்த்துருவோம். அண்ட் 2 லிஃப்ட் இருக்கு. ஸோ உங்களுக்கு சர்வீஸ் லிஃப்ட், இந்த பேசஞ்சர் லிஃப்ட், அந்த மாதிரி 2 லிஃப்ட் இருக்கு. ஃபுல் அண்ட் ஃபுல் செக்யூரிட்டி வந்து ப்ரொவைட் பண்றாங்க. 100% செக்யூரிட்டி. மெயின் ரோட்ல இருக்கு, ஆன் ரோட் ஃபேசிங். பாருங்க, இந்த பால்கனி வந்து உங்களுக்கு ரோட் ஃபேசிங் பால்கனி. ஸோ இங்க இருந்து உங்களுக்கு இந்த சைடு ரோடு தெரியுது. இது இல்லாம ஆப்ஷன்ஸ் இருக்கு, நிறைய அபார்ட்மெண்ட்ஸ் இருக்கு. அதுல வந்து ஒரு 60 யூனிட் கொண்ட அபார்ட்மெண்ட் இது. அந்த 60ல மக்கள் ஆல்ரெடி நல்லா குடி வசிக்கிறாங்க. இதுல வந்து 5 யூனிட் தான், அதாவது 3 3 BHKவும் ஒரு டியூப்ளெக்ஸ் 3 BHKவும் ஒரே ஒரு பென்ட் ஹவுஸ் தான் அவைலபிளா இருக்கு. ஸோ எல்லாமே ரெடி டு மூவ் இன் கண்டிஷனு. ரெடி டு மூவ் இன் கண்டிஷன்ல மெட்ரோ பக்கத்துல வீடு பாக்குறீங்க அப்படின்னா சரியான ஆப்ஷன். சவிதா டென்டல் காலேஜ் பக்கத்துல இருக்கு. நிறைய அது ஒரு பிஸி ஏரியா. இந்த ரோடு நல்ல ஒரு பெரிய ரோடு. இன்னும் ஒரு 100 ஃபீட் இருக்குமா மனது ரோடு? 100 ஃபீட் ரோடு அது. நீங்க இருந்த இந்த ரோடை நீங்க பார்க்கலாம். ஸோ ரொம்ப ஒரு பர்ஃபெக்டான ஏரியா. லெட்ஸ் ஸ்டார்ட் வித் திஸ் வாக் த்ரூ. வாங்க நம்ம அங்கிருந்து வரும். ஸோ மெயின் என்ட்ரன்ஸ்லேயே உங்களுக்கு ஒரு ஃபயர் ஏரியா இருக்கு. அதை தாண்டி தான் லிவிங் ஸ்பேஸ் வருது. இது வந்து ஈஸ்ட் ஃபேஸிங் வீடு, சரிங்களா? ஈஸ்ட் ஃபேஸிங். நம்ம ஃபயர் தாண்டி இந்த பக்கம் வந்தீங்க அப்படின்னா லிவிங் அண்ட் டைனிங் செப்பரேட்டா இந்த பக்கம் வந்து அப்படியே எக்ஸ்டெண்ட் ஆகுது. ஸோ இது ஒரு லிவிங், இந்த பக்கம் வந்து உங்களுக்கு டைனிங் இருக்கு. இது வந்து ரோட் ஃபேஸிங் பால்கனி இந்த பக்கம். அப்படியே இந்த பக்கம் வந்தீங்கன்னா ஒரு மெயின் அட்ராக்ஷன் என்னன்னா இங்கே ஒரு பால்கனி இருக்கு. ஸோ அந்த பால்கனி ஓப்பன் பண்ணீங்கன்னா என்ன ஆகும், அந்த பால்கனி மட்டும் கிடையாது, அப்படியே பார்த்தீங்கன்னா பிரைவேட் டெரஸா அது வந்து அப்படியே எக்ஸ்பேண்ட் ஆகுது. ஸோ நீங்க பார்க்கலாம், வெயில் ஜாஸ்தியா இருக்குது. ஸோ இது ஃபுல்லாவே உங்களுடைய, அதாவது இந்த வீட்டுக்கான ஒரு பிரைவேட் டெரஸ். இந்த ஸ்பேஸ் நீங்க வந்து இங்க வத்தல் காய வைக்கலாம், துணி காய வைக்கலாம், நீங்க ஒரு சன்பாத் எடுக்கணும்னா எடுக்கலாம். ஸோ என்ன வேணா பண்ணலாம். இல்லை ஒரு கார்டன் போடுறதுனா நீங்க போட்டுக்கலாம், தாராளமா வச்சுக்கலாம். இந்த ஒரு ஆப்ஷன் வந்து இங்க ஆக்சுவலி பாருங்க, இந்த அபார்ட்மெண்ட்ல அந்த வீடு இந்த 2 வீட்டுக்கு மட்டும்தான் இந்த ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பிரைவேட் டெரஸோடய வரக்கூடிய வீடு 1600+ ஸ்கொயர் ஃபீட்ல 3 BHK. ஸோ இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ் வந்து கிடைக்கிறது வந்து உங்களுக்கு ரொம்ப அரிதான ஒரு விஷயம். இது வந்து ஹோல்ட் பண்ணி அதுக்கப்புறம் வந்து சேல் பண்றாங்க. கமிங் பேக் டு திஸ் ஹவுஸ், இந்த பக்கம் அப்படி உள்ள வந்தீங்க அப்படின்னா நம்ம இங்க டைனிங் பார்த்தோம் இல்லையா, டைனிங் ஒட்டி இருக்கிற ரோட் சைட் ஃபேசிங் பால்கனி. இது வந்து கிச்சனை ஒட்டி ஒரு சர்வீஸ் ஏரியா. ஸோ கிச்சன்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேலே லாஃப்ட் போட்டு கொடுத்துருக்காங்க செப்பரேட்டா. இந்த சிங்க் வைக்கிறதுக்கான ஸ்பேஸ், அதாவது தண்ணி வெளியில வழியாமல் இருக்கிறதுக்கு. இந்த மாடுலர் கிச்சன் செட்டப், உள்ளுக்குள்ள இன்டீரியர் அதெல்லாம் நீங்க தான் பண்ணிக்கணும். பட் பேசிக் செட்டப் எவ்ரிதிங் இன்க்ளூடிங் ஃபிட்டிங்ஸோட உங்களுக்கு வந்து பர்ஃபெக்டா ஆல்ரெடி இருக்கு. ஸோ இது வந்து ஒரு யூட்டிலிட்டி ஸ்பேஸ். வென்டிலேஷனுக்கு பஞ்சமே கிடையாது. பாருங்க, நம்ம எந்த லைட்டுமே கிடையாது, லைட்லாம் இன்னும் ஃபிக்ஸ் பண்ணவே இல்லை. இருந்தாலும் எல்லாம் வெளியில இருந்து வர லைட் வச்சு தான் நம்ம வீடியோ ஷூட் பண்ணிட்டு இருக்கிறோம். நல்ல ஒரு அருமையான ஒரு பிளேஸா இருக்கு. உங்களுடைய வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்கான ப்ரொவிஷன் ஸ்பேஸ் எல்லாமே இதுக்குள்ள வந்து டோட்டலாகவே போயிடும். பால்கனி பார்த்தாச்சு, பிரைவேட் டெரஸ் பார்த்தாச்சு, 3 ரூம்ஸுமே எல்லாமே நம்மளுக்கு இந்த பக்கம் தான் இருக்கு.
ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காமன் டாய்லெட் பாத்ரூம், நம்ம கெஸ்ட் யூஸ் பண்ணுறதுக்கான காமன் டாய்லெட் பாத்ரூம். அது பக்கத்துலேயே வந்து ஒரு ஸ்பேஸ் இருக்குது, அந்த ஸ்பேஸ் யூஸ் பண்ணாமல் அங்கே ஒரு வாஷ் பேஷன் போட்டிருக்காங்க. அப்படியே ஆப்போசிட்டில் ஒரு ரூம் இருக்குது. இந்த ரூம் ஒரு கெஸ்ட் ரூமு. இந்த ரூமில் அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூம் கிடையாது, இருந்தாலும் அது வந்து டைரெக்டாக ஆப்போசிட்டில் தான் இருக்குது. அதாவது அந்த குறையை வந்து அது நிவர்த்தி பண்ணிடும். இது இந்த இடத்துல ஒரு கன்சீல்டு வாட்டர் வைக்கிறதுக்கான ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து இட் இஸ் நாட் ஆக்குப்பையிங் எனி எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ். உங்களுக்கு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்படி வெளியில் ப்ரொஜெக்ட் ஆகிருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு இந்த இடத்த அடைச்சிடும். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் செவருக்குள்ளேயே டோட்டலாகவே அது அந்த பக்கம் போயிடுது. இந்த ரூமில் அப்படியே இந்த பக்கம் வந்து ஒரு யூட்டன் போட்டோம் அப்படின்னா இங்கே வந்து வி ஹேவ் another பெட்ரூம். இன்னொரு பெட்ரூமில் இன்னொரு சர்ப்ரைசிங்காக ஒரு பால்கனி ஒன்று இருக்குது. ஸோ ப்ரைவேட் டெரஸ் 2 பால்கனி 3 BHKல. அதை நான் ஆரம்பத்திலே சொல்லியிருக்கேன் இல்லையா, டோட்டலாக மாட்டேன். ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா இங்கேயும் வந்து பரன் கொடுத்துருக்குறாங்க, லாஃப்ட் போட்டிருக்காங்க. வெளிச்சம் நீங்கள் பாருங்கள், பயங்கரமான ஒரு நல்ல ஒரு வெளிச்சம் இருக்குது. ஸோ இதுவுமே வந்து மெட்ரோ ஃபேஸிங்கான ஒரு பால்கனி தான் இது. இந்த பெட்ரூமுக்கான அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூம் வந்து இருக்கு. இந்த பெட்ரூமுக்கான அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூம். ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா இந்த கட்டினாங்க பார்த்தீங்களா, இந்த கட்டின பில்டர் வந்து அவங்களுக்காக ஒதுக்கி வச்சிருந்த ஒரு ப்ராப்பர்ட்டி. இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் முடிஞ்சு 2 வருஷம் ஆகுது, ரெடி டு மூவ் கண்டிஷன்லேயே இருக்கு. அண்ட் உள்ள வரும்போது உங்களுக்கு இந்த மாதிரியான கொஞ்சம் இந்த மாதிரி டஸ்டிங் பாருங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி உங்களுக்கு வந்து புது கண்டிஷனில் பிராண்ட் நியூ கண்டிஷன்லேயே உங்களுக்கு வீடு வந்துடும். நீங்கள் அதை நேரில் வந்து பார்க்கும் போதே உங்களுக்கு அது தெரியும், அது புரிய வரும். ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா 3வது பெட்ரூம். ஸோ இந்த 3வது பெட்ரூம்லையும் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம அங்கே பார்த்தோம் பார்த்தீங்களா ஒரு கன்சீல்டு ஒரு ஸ்பேஸ் ஒன்று இந்த வாட்ரூப்புக்காக, அதுவுமே இந்த பக்கம் வந்து கொடுத்துருக்குறாங்க. வென்டிலேஷனுக்கான ஒரு பிகர் சைஸ் விண்டோ. நீங்கள் அந்த விண்டோ ஓப்பன் பண்ணீங்கனாலே பால்கனி இல்லாத குறை இந்த ரூம்லேயும் சேர்த்துருவோம். இனிவே இந்த வீட்டில் 2 பால்கனி இருக்கு. இது பாருங்க, இது இந்த ரூமுக்கான இந்த பெட்ரூமுக்கான அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூம். ஸோ உங்களுக்கு ஏரியா சொல்லிட்டேன், இந்த வீட்டோடைய சைஸை சொல்லிட்டேன், இந்த 3 BHK சைஸை சொல்லிட்டேன். அந்த 3 BHK டூப்ளெக்ஸ் பார்த்தீங்கன்னா 2477 ஸ்கொயர் ஃபீட் 3 BHK டூப்ளெக்ஸ். தனி வீடியோ இருக்குது, அது வருது, நீங்கள் பாருங்கள். ஆல்ரெடி இருக்கும், நீங்கள் பார்க்குற டைமில் எப்படி வேணா இருக்கலாம். ஆனால் இருக்கு. ஸோ 2477 இந்த வீடியோட சின்ன கிளிப்பு வேணா நான் இமாட்ட சொல்லி போட சொல்கிறேன். அண்ட் 4 BHK பார்த்தீங்க அப்படின்னா 2910 ஸ்கொயர் ஃபீட், ஆல்மோஸ்ட் ஒரு 3000 ஸ்கொயர் ஃபீட் வச்சுக்கோங்க. இதில் வந்து ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 3 BHK ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1,07 lakhsலேருந்து ஆரம்பிக்குது. ஏன்னா டிஃப்ரெண்ட் சைஸ் இருக்குது இல்லையா. 3 BHK வந்து 1473 ஸ்கொயர் ஃபீட்லேருந்து இருக்குது. 1,07 lakhs ப்ளஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் அண்ட் அதர் சார்ஜஸ். உங்களுக்கு அம்யூனிட்டிஸ் பார்த்தீங்கன்னா கிளப் ஹவுஸ் இருக்குது. கிளப் ஹவுஸ் வித் சில்ட்ரன் பிளே ஏரியா, CCTV 24/7. உள்ள வரும்போது ரொம்ப டிடிஎஸ் ஆச்சு அந்த ப்ராசஸ், எங்கே போகிறீங்க, யாரை பார்க்க போகிறீங்க அப்படின்னு அப்படி தான் கேட்டு நாங்களே உள்ள வந்தோம். பவர் பேக்கப்பு, இன்டர்காம் ஃபெசிலிட்டிஸ் கொடுக்குறாங்க. சீவேஜ் ட்ரீட்மெண்ட் பிளான்ட் இருக்குது, பைப்டு கேஸ் கனெக்ஷன்ஸ் கொடுக்குறாங்க. அண்ட் இதெல்லாம் வந்து பக்கத்தில் ஒரு பெரிய சூப்பர் மார்க்கெட் ஒன்று இருக்குது. ஒரு மெயின் ஏரியாங்க இதை நீங்கள் மிஸ் பண்ணவே முடியாது. ஆன் ரோட்டில் இருக்கக்கூடிய ஒரு கம்யூனிட்டி. மெட்ரோ ஸ்டேஷன், காட்டுப்பாக்கம் மெட்ரோ ஸ்டேஷன் வாக்கபிள் டிஸ்டன்ஸு. மொத்தமாக வந்து ஸ்ட்ரக்சர்னு பார்த்தீங்கன்னா 12 floors கொண்ட ஒரு ஸ்ட்ரக்சரு. ஸோ இதை தாண்டி உங்களுக்கு வந்து வேறு ஏதாவது ஸ்பெசிஃபிக்கான இன்ஃபர்மேஷன் ஏதாவது வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் இருக்க நம்பர் கால் பண்ணுங்க. உங்களுக்கு ஃப்ளோர் பிளான் தேவைப்படலாம். இல்லைப்பா சென்னை நான் புதுசு, காட்டுப்பாக்கம் எங்கிறது தெரியல, சவிதா காலேஜ் எங்கே தெரியல, போர் எங்கிறது தெரியலன்னா ஸ்க்ரீனில் இருக்க நம்பர் கால் பண்ணுங்க. சைட் விசிட் பண்ணணும்னாலும் ஸ்க்ரீனில் இருக்க நம்பர் கால் பண்ணுங்க. அதே தான், ஒரே ப்ராசஸ் தான். ப்ரோக்கரேஜ் ஃப்ரீ ப்ராப்பர்ட்டி இது. ஸோ அதனால் உங்களுக்கு வேறு எந்த டவுட் இருந்தாலும் நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. இங்கே வரதுக்கு முன்னாடி எப்படி வந்து போகிறது, என்ன டைமில் வந்து போகிறது, அதெல்லாம் கொஞ்சம் நீங்கள் பார்க்கணும். நீங்கள் இப்போ டேரெக்டாக இங்கே வந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வீடு காட்டுறதுக்கு ஆஃபீஸில் யாராவது இல்லாத மாதிரி இருப்பாங்க. ஸோ அதனால் நீங்கள் வரணும்னு பிளான் பண்ண உடனே ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள். வந்து பார்த்துட்டு முடிவு பண்ணுங்கள். 5 யூனிட் தான் இருக்குது மொத்தமாக சேர்த்து. ஸோ அதனால் வந்து இந்த ஏரியா உங்களுடைய ப்ரிஃபர்ட் ஏரியாவாக இருக்குது. போரூர் பக்கத்தில் இந்த மாதிரி பட்ஜெட்டில் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா 1400 ப்ளஸ்லேருந்து 1600 ப்ளஸ் வரைக்கும் 3 BHK அவைலபிளாக இருக்குது. ஸோ இல்லை பென்ட் ஹவுஸ் வேணும், இல்லை வந்து டியூப்ளெக்ஸ் வேணும் அப்படின்னாலும் இதெல்லாம் ஒரு யூனிட் தான் அவைலபிளாக இருக்குது. ஸோ இமீடியட்டாக வந்து கொஞ்சம் ப்ராசஸ் பண்ணுங்கள். 60 யூனிட்டில் எல்லாருமே மக்கள் வச்சுக்கிறாங்க. ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா துணியெல்லாம் காஞ்சிட்டு இருக்குது. ஸோ அவங்களுடைய துணி உள்ளே வரும்போது பார்த்தீங்கன்னா பக்கத்து வீடு ஆக்குப்பாயிட்டு பக்கத்து வீட்டில் இருக்குது. ஸோ 5 வீடு தான் அவைலபிளாக இருக்குது. 55 வீட்டில் வந்து ஆளுங்க இருக்காங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா, ஸ்க்ரீனில் இருக்க நம்பர் கால் பண்ணுங்கள். சைட் வைஸ் பண்ணணும்னா வேறு எந்த டவுட் இருந்தாலும் நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இங்கே வரதுக்கு முன்னாடி என்னுடைய சஜஷன் வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் முடிவு பண்ணுங்கள். அது see you in the next video. இப்போ அடுத்ததாக தான் ஷூட் பண்ண போகிறோம். அதாவது 3 BHK டியூப்ளெக்ஸும் 3 BHK 4 BHK பென்ட் ஹவுஸும் வந்துகிட்டே இருக்க அந்த வீடியோ பாருங்கள். ஓகே.